ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி மாலைபட்ச சமையல் பரங்கிக்காய் வெண்டைக்காய் போட்டு வெந்தய குழம்பு, சக்கரவள்ளி கிழங்கு தேங்காய் போட்ட பொரியல், அது கூட நைட்டு பலகாரத்துக்கு பூரி சாகு, கர்நாடகா ஸ்பெஷல் சாகு, இதுதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாலைபட்ச சமையலில் இன்றைக்கி வெந்தய குழம்பு தான் வைக்க போகிறேன். பரங்கிக்காய் வெண்டைக்காய் போட்டு அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சூடு பண்ணி, எண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம், 1 மிளகா வத்தல், இதில் நல்ல கட்டி பெருங்காயமாக 2 துண்டு பெருங்காயம் போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்ல மணமாக இருக்கும். துவரம்பருப்பு லைட்டாக செவக்கணும். பருப்பு லைட்டாக செவந்தாச்சு. ஒரு துண்டு பரங்கிக்காயை தோல் சீவி பெரிய பெரிய பீஸாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 5-6 வெண்டைக்காயை இருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் அந்த காய் வதங்கினதும் இதில் அளவு புளியை 2 டம்ளர் தண்ணியில் கெட்டியாக கரைச்சி வச்சா புளியை சேர்த்துக்கிறேன். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி, இதையும் சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு பச்சை புளி வாசனை, பொடி வாசனை போக நல்லா கொதிக்கணும். அப்போ தான் இந்த வெந்தய குழம்பு நல்ல மணமாக இருக்கும். ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்கணும். கொதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சாச்சு. 10 நிமிஷமாக கொதிச்சுட்டுருக்கு. பச்சை புளி வாசனை, பொடி வாசனை எல்லாம் போயாச்சு. நல்ல பெருங்காயம் மணக்க கொதிச்சுட்டுருக்கு. இதில் 1 துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வெந்த பூசணிக்காயை லேசாக அந்த மாதிரி மசிச்சு விட்டுடலாம். இப்போ டேஸ்ட் இன்னும் ரொம்ப ஜோராக இருக்கும். இந்த மாதிரி மசிச்சுட்டு இதை கொதிச்சுட்டு இருக்கிற குழம்புல சேர்த்துடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா கொதிச்சாச்சு. இப்போது ஃப்ரெஷ்ஷான பச்சை கொத்தமல்லியும் சேர்த்து மேலாக 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அப்படி வச்சிடலாம். சாப்பிடும்போது திறக்கிறத கம்மன்னு மணமாக இருக்கும். அது வெந்தய குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு இது சக்கரவள்ளி கிழங்கு தேங்காய் போட்ட கறி தான் வைக்க போனேன். வானிலையில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, அந்த கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிட்டு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கிற இந்த சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினா சக்கரவள்ளி கிழங்கு தேங்காய் போட்ட கறி ரெடி. சிம்பிளான டேஸ்டியான இந்த பரங்கிக்காய் வெண்டைக்காய் போட்ட வெந்தய குழம்பு, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு தேங்காய் போட்ட கறி, காலத்துக்கு பருப்பு, இதுதான் இன்றைக்கி மாலைபட்ச சமையல். பொதுவாக வெந்தய குழம்பு ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். இதோட இந்த சக்கரவள்ளி கிழங்கு கறி சேர்த்து சாப்பிட்றதே இன்னும் சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக ப்ரோட்டீன் வேணுங்கிறதுக்காக டெய்லி கலத்து பருப்பு வைக்கிறது தான். வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மாலைபட்சம் டிஃபனுக்கு பூரியும் சாகும் தான் பண்ண போகிறேன். அதுக்கு மிக்சடாக காய் வச்சுட்டுருக்கேன். சௌ உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, தக்காளி, இதுதான். இதை அலம்பிட்டு பொடியாக நறுக்கிக்கலாம். பூரிக்கு 1 கப் கோதுமை மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் ரவை, உப்பு, 1 ஸ்பூன் சீனி, 1/4 டீஸ்பூன் ஓமம். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல கெட்டியான மாவாக பிசைஞ்சிட்டு வரேன். பூரி மாவு ரெடி. இதை மூடி வச்சுட்டு பூரி மாவு ஊறட்டும். அதுக்குள்ளே நறுக்கின காய்கறி எல்லாம் குக்கரில் சேர்த்து காய்முங்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். இதில் 1 கேப்சிகமும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது ப்ரௌன் கொண்டக்கடலை, இதை 1 கைப்பிடிக்கு மேலேயே எடுத்து ஊற வச்சுருந்தேன். ப்ரோட்டீன் வேணுங்கிறதுக்காக அதையும் நெய் சேர்த்துக்கிறேன். பட்டாணி இருந்தால் பட்டாணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சாகுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு 1 துண்டு இஞ்சியை தோல் சீவி சேர்த்துக்கிறேன். 5 பச்சை மிளகா, 1 பிடி போட்டு கடலை, 5-6 முந்திரி பருப்பு, பச்சை கொத்தமல்லி 1 பிடி, 1 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்து தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். வானிலையில் 2.5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஜீரகம், கருவேப்பிலை தாளித்து
தக்காளி பொடியாக நறுக்கிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி இந்த அளவு வதங்கினதும் அரைச்ச இந்த விழுதை இதில் சேர்த்துறேன். நல்ல பச்சை வாசனை போக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷமாவது வதக்கணும். நல்லா வதங்கியாச்சு. கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, தெரியுறதா? நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போது குக்கரில் வேக வச்சுருந்த காயை நல்லா வெந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி மசிச்சு விட்டால் போகிறோம். ரொம்ப மசிக்க வேண்டாம், லைட்டாக. ஏன்னா அந்த கிழங்கெல்லாம் இருக்கிறதுனால மசிச்சு விட்டால் நல்ல கிரேவி திக்காக இருக்கும். இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டால் போகிறோம். இதில் கொஞ்சமாக தனியாக பவுடர் சேர்க்க மறந்துட்டேன். இதை வதக்கும் போதே சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டுக்கலாம். நல்ல கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி தான் கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கணும் சாகு. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது ஒரு கர்நாடகா ஸ்பெஷல். சப்பாத்தி, பூரி, நான் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இடியாப்பத்துக்கும் சூப்பராக இருக்கும். நோ ஆனியன், நோ கார்லிக் சாகு ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பூரி இட்டுடுறேன். சின்ன சின்ன பூரியாக தான் எடுப்பேன். இந்த மாதிரி பூரி ஆகிட்டாச்சு. ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சு காஞ்சாச்சு. இப்போ பூரி பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காயணும். அப்போ தான் பூரி உப்பிண்டு வரும். நல்லா ஜோராக இந்த மாதிரி பொஸ்ஸுன்னு உப்பிண்டு வருது பாருங்க. சுகர் சேர்த்ததுனால அந்த கலர் கூட சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பாகவே இருக்கும். இப்போ நம்ம பூரி ரெடி. பொஸ் பொஸ் பூரி. இதுக்கு தொட்டுக்க ஹெல்தியான கர்நாடகா ஸ்பெஷல் சாகு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.